கால் இங்க போச்சுன்னா அங்க போகாத, இங்க வா. இந்த கால் இங்க போச்சுன்னா இந்த பக்கம் வா. செம்பிளி ஆடுகளுக்கு ஒரு குணம் இருக்குது, வெள்ளாட்டுக்கு ஒரு குணம் இருக்குது. மொத்த செம்பிளி ஆடு இருந்தாலும் முன்னாடி போனா அந்த ஒரு வெள்ளாட்டை தான் ஃபாலோ பண்ணிட்டே அது இப்படி திரும்புனா இப்படி திரும்புது. அன்னைக்கு ஒரு ரோட்ல பாட்டு வர்றேன், அந்த ஆடுக்கு ஹார்ன் அடிக்கிறோம், இந்த ஆடு இப்படி திரும்பினோடனே இப்படி திரும்புது, இப்படி திரும்பினோடனே இப்படி திரும்புது. மொத்தமா ஒரே ஒரு ஆட்டை ஃபாலோ பண்ணு. ஹல்லேலூயா. அவரே ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு. ஹல்லேலூயா. வேறவர் அவர் நம்மளை எங்க நடத்துகிறாரோ அந்த நடை பாதையில போயிட்டே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. நமக்கு அத்தியாவசியமாகுது. அதான் சொல்றோம், நன்றியால ஒரு கழுதைக்கே அக்கறை காட்டி பிரியாம இருக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நடத்துகிற தகவல் என் வாழ்க்கையை தனிமையா போன்னு ஒரு நாளும் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியுள்ள இருதயத்தோடுங்க எந்த சண்டேவே வண்ணா இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், அவர் எப்ப சமூகத்துக்கு வந்தாலும் நன்றியோட என்னோட சேர்ந்து மறுபடியும் சந்தோஷமா பாடுறீங்களா? அவரே துதிக்கு பார்த்து கடந்த நாட்கள் கண்மணி போல காத்தவர், அந்த ஒரு இருதயத்தோட பாருங்க. அந்த ஒரு இதோட ஆண்டவரே, அந்த கழுதை மேல ஒரு அக்கறை, அது தனியா பிரிஞ்சதுன்னா நோய்வாய்ப்பற்றும், அது இறந்து போயிடும் அப்படின்னு ஒரு அக்கறையோட அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க பாக்குறீங்கன்னா என் வாழ்க்கை மேல எவ்வளவு கரிசனை உள்ளவரா இருப்பீங்கிறத நினைச்சு பாடலாமா? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. சத்தத்தை விட்டு பாடுங்களேன். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இதுதான் அப்பாவுடைய குணங்க. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். நல்ல கரங்களை தட்டி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து மனதுருக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. நம்ம உள்ளத்தை பார்த்து சொல்லுங்களேன், அவர் நம்ம மேல நினைவாவே இருக்கிறாரு. ஓடிவா என் மகனே. அதனாலேயே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்றை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார்.
சொல்லமா, ஆவியினால் நிரப்பிடுவார் என்னை, ஆவியினால் நிரப்பிடுவார், இன்று அதிசயம் செய்திடுவார். அந்த பலன் தருகிற ஆவியினாலே, அந்த பலப்படுத்துகிற அந்த ஆவியினாலே நிரப்பிடும் தகப்பனே, செய்திடு என்னை, ஆவியினால் நிரப்பிடுவீர், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். இன்றைய ஆவியினால், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்றை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்றை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்றை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம், பாவமெல்லாம் போக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், ஆவியினால் நிறைத்திடுவார், அதிசயம் செய்திடுவார், ஆவியினால் நிறைத்திடுவார், அதிசயம் செய்திடுவார். இன்றை கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்றை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்றை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக, உண்மை கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்றை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். என் பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், ஆவியினால் எனக்கு உண்மையாக தேடணும்னா ஆவியினால நிரப்புகிறவர், உண்மையாய் தேடுவோமாக அவன் தம்முடைய ஆவியினால, அந்த ஆவியானவர்னால நிரப்பப்படுவோம். மறுபடியும் சொல்றேன், அந்த கழுதைக்கு அவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்ம நினைவாயிருக்கிறார், அவர் நம்ம நினைவாயிருக்கிறவர். அதனாலதான் என்ன பண்ணுகிறார், மேன்மையை துறந்து, வான தூத மேன்மையை துறந்து மனுஷ சாயலானார்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நினைச்சு பார்த்திருக்கலாம், அவர் ஒருவேளை ஒரு ராஜாவாவே பிறந்திருக்கலாமே. யாரு கேள்வி கேட்க போறான்? அவர் ராஜாவா பிறந்து ராஜாவா வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. அவர் எல்லாவற்றையும் நம்ம கற்றுக் கொடுக்கிறவர். வசனம் சொல்லுது, அவர் கீழ்ப்படுதலிலே பூரணராகனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் நம்மளை நடத்த அவர் வல்லமையுள்ளவர். அவர் நம்மளுக்கு பலன் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை சோர்வு நம்மளை ஆட்கொண்டு இருந்துச்சுன்னா உங்க இருதயத்தை சொல்லுங்க, கர்த்தர் என் பலனானவர்னு சொல்லுங்க. உங்க வாய்களை திறந்து, கர்த்தர் என் பலனானவர், என்னை பலப்படுத்துகிறவர். உங்க வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க அவருடைய சமூகத்துல.
என்னை பலப்படுத்துகிறவர், அவர் என்னை பலப்படுத்துகிறவர், அவரே என் பலனானவர். பலன் பலன் பலன்னு தாவீது சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. அவருடைய வாழ்க்கையை நீங்க படிச்சிருக்கிறீங்க, அவரை பத்தி தெரியும் எப்படிப்பட்ட வாழ்க்கையோடு இருந்தாருன்னு. அந்த பலன் பலப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிற வசனம் சொல்லுகிறது, பகைஞ்சனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர்னு சொல்லப்பட்டது. அதுவே புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணினேன் என்று சொன்னது உங்களுக்கு தெரியலையான்னு சொல்றாரு. இந்த ஆவிக்குரிய பலன் நம்மளை நிரப்ப ஒப்பு கொடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட, ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க, எங்களுடைய சோர்வான பகுதியில் எல்லாவற்றையும் பலப்படுத்துங்க, எங்களுடைய எல்லா வனாந்தர பகுதியிலையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா குறைகளையும் மாறத்தக்கதான எங்களுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும். எல்லா பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டாக பலனை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பயங்களையும் எங்களை விட்டு நீங்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய எண்ணங்களை ஒப்பு கொடுத்துக்கிறோம். பயத்தின் ஆவி எங்களை விட்டு வெளியேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பலத்தினால் நிரப்புங்க. வாய்களை திறந்து கேட்கலாமா? நீங்க வாய்களை திறந்து கேட்டா அதுல பலன் உண்டாகும், கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை உண்டாகும். நான் என்னதான் ஆராதிக்கிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்ன வாய்களை முடி, ஆண்டவரே நீ என் கூட இருங்க, அவர் வந்தா போதுங்க. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிறைவான ஆவியானவர் என் வாழ்க்கையில வரும்போது என் குறைவான அந்த பாவ வாழ்க்கை, குறைவானுடைய அவிசுவாசம், குறைவான என்னுடைய எல்லா எண்ணங்களையும் கீழ்படுத்தும்படியான அந்த தேவ பலன் நம்மளை நிரப்புகிறதா இருக்கிறது. எங்களை பலப்படுத்துங்கப்பா. பல நேரம் சோர்வுல போய் மாட்டிக்கொள்ளுகிறோம், பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் பலப்படுத்துகிறவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நீர் ஆண்டவரே. இந்த நாள்ல நாங்க துதிக்கிற எங்களுக்கும் நீர் பலனா எங்களோடு கொடுங்க. எங்களுடைய பலன் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுடைய பலன் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நான் இந்த சரீர பலனா சொல்லலைங்க, நான் சரீர பலனை சொல்லவே இல்லை. ஆவிக்குரிய மண்டலம்னு ஒண்ணு இருக்குது, அதுக்குள்ள ஒரு பலன் இருக்குது. நம்ம எழும்பி கிரியை செய்ய முடியாதபடி அந்த பலன் நமக்கு இல்லாம இருக்கிறது. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களை பலப்படுத்துங்க. உங்க நாமத்தின் மகிமைக்கென்று வாழ எங்களை பலப்படுத்துங்க. உன்னதத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதான பலனை கொடுங்க. நாங்கள் போராடி மேற்கொள்ளுகிறவர்களா இருக்க உதவி செய்தருங்க ஆண்டவரே. போராடி நாங்கள் தோற்று போகிறவர்களா இல்லாம என் இயேசு அவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறேன், நாங்கள் ஜெயம் பெற எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தார், சாத்தியமாகுமே. நீர் வந்தார், நீர் வந்தார், சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியான ஒரு விஷயம் கேட்கலாமா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் குறைகளின் நிமித்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, நாள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனையை உமக்கு முன்பதாக நாங்கள் கீழ்ப்படுத்துகிறாங்க. நாங்கள் நினைக்கிற பிரகாரமான வாழ்க்கை எங்களுடையது அல்ல, நாங்கள் நினைக்கிற பிரகாரமாக என்னுடைய சிந்தை எங்களுடையது அல்ல. நீர் எங்கள் மேல திட்டம் வைத்திருக்கிறவர் ஆண்டவரே, எங்கள் மேல் பெரிய கண்ணோக்கம் வைத்திருக்கிற தரிசனத்தோடு பிறக்கப்பட்ட எங்களுடைய சிந்தனை நீங்க தொடுங்க ஆண்டவரே.
அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். He's having greater plan on us. அவர் நம்ம மேல பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த மறுபடியும் ரிமைண்ட் பண்றது, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக சொன்னீங்க, நம்ம ஆத்மா ஈடேற பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறவர். சோர்ந்து போகாதீங்க. அவர் பலன் தருகிறவராக இருக்கிறார். அவர் பலப்படுத்துகிறவர். சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மட்டும் செலுத்துகிறோம்.